தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பாட்டி சமையலில் சூப்பரான ஒரு சுவையில் நம்ம சோலை பட்டோரே தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம கருப்பு கொண்ட கடலையில் தான் பண்ண போகிறோம். அதாவது டேஸ்ட் வைஸ் எந்தவித வித்தியாசமே இருக்காது. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்திருக்கேன். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ அதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 8 வரமிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட குறைய சேர்த்துக்கலாம். இதுலேயே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை கருக விட்டுறக்கூடாது. மல்லி நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் நம்மளுக்கு நம்ம இந்த கிரேவியோட அந்த சோலே பட்டோரே கடையிலெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் வர்றதுக்கான ஒரு மசாலா பவுடர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது டேஸ்ட் வைஸ் நம்ம எந்தவித காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மெத்தட் எல்லாமே சேமாக தான் பண்ணுறோம். ஜஸ்ட்டு கடலை மட்டும்தான் நம்ம மாற்றி போட்டிருக்கோம். வெள்ளை கொண்ட கடலைக்கு பதிலாக நம்ம கருப்பு கொண்ட கடலை சேர்த்துருக்கோம். அதுதானே தவிர வேறு எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெங்காயத்தை நான் இந்த சாப்பர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே. நம்ம இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு பொருள்னு சொல்லலாம். கிச்சனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் இது. நம்மளுடைய அவசர உலகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி கரண்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நான் சட்னி கூட இந்த துவையல் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சட்னி கூட நான் இதிலேயே தான் நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நான் ஃபைனாக நம்மளுக்கு பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான். ஆஃபர்லெல்லாம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 99 ருபீஸ்க்கு கூட கிடைக்குது. இது நான் 199க்கு வாங்கினேன். சும்மா ஆஃபர் இல்லாமல் வாங்கினதுனால அந்த விலைக்கு வாங்கினேன். இல்லைன்னா 150 ருபீஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா ஃபைனாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இதில் 7 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிரேவி அதிகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. அதனால் தக்காளி ஒரு 7 எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நான் அதை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பிளேடு நம்ம வாஷ் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது நான் ஏற்கனவே எனக்கு கூட ஒரு மாதிரி ஒரு தடவை கையை அறுத்திருக்கேன் நான். ஸோ அதனால் இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த பிளேடு யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாத்திரமா அதை கழுவுறதுக்கு போட்டுறாமல் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த பிளேடு மட்டுமாச்சும் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ரெசிபியில் நம்ம கடாய் வச்சுட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே கம்மி தான் ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்கு இது போதும் அப்படிங்கிறனால நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துருக்கோம். ஏன்னா மசாலாவில் ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு மட்டும் பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த பானிபூரி கடையிலெல்லாம் ரொம்ப பொடியாக நறுக்கி கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி நறுக்கி வந்திருக்கு வெங்காயம். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போ இந்த மாதிரி அதே மாதிரி பீட்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம துருமுன மாதிரியே ஆயிரும். துருமி சேர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஆயிடுது. கேரட் பீட்ரூட்டெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு 4 வெட்டி போட்டோன்னா போதும். அதே மாதிரி ஓவராக டம்ப் பண்ணக்கூடாது அந்த சாப்பரில். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு சாப்பரோட பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா தான் அதுக்கு வெட்டி வரும்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு வெங்காயம். அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்காக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன்.
அதுலேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அந்த பட்டை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட்டிருக்கனால அதுலேயும் கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்கும் இல்லையா, அதனால வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வரமிளகா கூட நம்ம சேர்த்து அந்த பவுடரில் பண்ணியிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதிலேயே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வந்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரையும் சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும். ஏன்னா அந்த பட்டை, கிராம்பு வாசம், அப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் மல்லி, இதெல்லாம் வந்துட்டு தான் வந்து இந்த சோலே பட்டோரே கிரேவிக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் கொடுக்குறது. இப்போ வந்து நான் கடலையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி நல்லா மசிச்ச உடனேயுமே மசிஞ்சிருது. அந்தளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். ஏன்னா இந்த கருப்பு கொண்ட கடலை வந்து ஒரு 2 விசில் எச்சா விட்டால் தான் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வேகும். ஸோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இப்போ அதையும் இதில் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த கடலையும் கலந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக 1 கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையை நான் மிக்சியில் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இப்போ இதில் வந்து கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கடலை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த சத்தெல்லாம் இந்த தண்ணியில் இருக்கும். இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சப்போஸ் ஏதாவது ரசம் இருந்ததுன்னா கூட அதில் ஊற்றி கூட நம்ம ஒரு கொதி விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதிலேயே வந்து ஆம்ச்சூர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் வந்து மாங்காயோட வர மாங்காய் பொடின்னு சொல்கிறாங்க இல்லையா, ட்ரை மேங்கோ பவுடர், அதுதான் ஆம்ச்சூர் பவுடர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் சேர்த்து அது வந்து ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோலே பட்டோரிக்கு. அதே மாதிரி இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இருக்க விட்டு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ வந்து 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு நான் இதில் வந்து கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதாவது வெந்தயக்கீரை பொடி இருக்கு இல்லையா, அது. ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட சோலே பட்டோரே கிரேவி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. கொத்தமல்லி இலை தீந்துட்டதுனால நான் அதில் சேர்க்கலை. என்கிட்ட வந்து எப்பயுமே மல்லி இலை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் அப்பப்போ வாங்கிட்டு அது வந்து கிரேவிக்கோ இல்லை ரசம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நான் தீர்த்துருவேன். ரொம்ப நாளைக்கு வச்சிட்ருக்க மாட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் அந்த ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து நான் பூரி போடுறதுக்குன்னு சொல்லி நான் எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம பூரியெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாவில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கிரேவி தான் ஃபோக்கஸ் பண்ணதுனால நான் மாவு மிக்ஸ் பண்ணது வந்து காமிக்கல வீடியோவில். அந்த கிரேவியில் இந்த மாவில் வந்துட்டு நான் வந்து கோதுமை மாவு ஒரு 4 கப் எடுத்திருந்தேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு 1 கப்பு தயிர் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்பு சேர்த்து இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறமா எடுத்து தான் வந்து நான் இப்போ நல்லா அடித்து பீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நான் பூரி மாதிரி தேய்ச்சி இப்போ எண்ணெயில் போட்டிருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும் வீடியோவில் எவ்வளோ பஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு மெத்தடில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி சோலே பட்டோரே போடுறாங்க. இதுக்கு கிரேவியில் வந்து இதுக்கு மேலே இன்னொரு தாளிப்பு கொடுக்குறாங்க. கடுகு, சீரகம், மிளகா பொடியெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு அதை மேலே போடுறாங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாம் பொடியாக நறுக்கி. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ணலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் அதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எண்ணெயில் வந்துட்டு இஞ்சி பூண்டு நீளமாக நறுக்கி போட்டு வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து மேலே ஊற்றிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் நம்மளுக்கு சோலே பட்டோரே கிரேவியும் நம்மளுக்கு பூரியும் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இப்போது பிளேட்டில் வந்து டின்னருக்காக வந்து அதாவது டின்னர்னால் இப்போ வந்து நாங்கள் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கே நான் இதை பண்ணிட்டேன். ஏன்னா ஆயிலி ஃபுட் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூரியோட அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு நான் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இதில் வந்து வெங்காயமும் லெமன் ஜூஸும் நாங்கள் பிழிஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நான் வீடியோக்காகன்னு சொல்ல வரல. நீங்கள் இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வில்லேஜ் பாட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.